உங்க லவ் லைஃப் பத்தி சொல்லுங்க. அது அது புரியாத புதிரா எப்படி நெறைய ஆரம்பிச்சது? பேர் கேட்டது என்னன்னா, லவ் லைஃப் தான் எல்லாம் கேட்டீங்க. சரி அது ஓகே. எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு ஆமா. சொல்றேன். அது யார் உண்மையா சொல்லணும். அது ம். யார் ப்ரப்போஸ் பண்ணா? இல்ல நான் எப்படி தான் விரட்டி பண்ணேன். வேற யாரு விட்டீங்க? பண்ணா? நான் தான் பண்ணேன். என்னன்னா, ஒய்ஃப் வந்து சாஸ்திரா காலேஜ்ல பிகாம் வந்து ஒரு 2 மந்த்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. ஓகே. ஏன்னா லோயோலால வந்து பார்த்தீங்கன்னா, சீட் கிடைக்கலன்னு சொல்லி. எதுக்கு ஓ! இயர் வேஸ்ட் அவங்க பண்ணணும்னு சொல்லி சென்னையா? சாரி அவங்க திருச்சி தான். திருச்சி தான். திருச்சி தான். ஸோ பட் லோயலா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. லோயோலா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. விஸ்காம் ஸ்டூடண்ட். சரி ஓகே. அது வரைக்கும் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி எங்க காலேஜ்ல 2 மந்த்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. ம். அப்ப நான் 2ண்ட் இயர் இந்த ஒய்ஃப் வந்து 1st இயர். தெரியாது நீங்க. முன்னாடி தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. தெரியாது. அதெல்லாம் தெரியாது. ஓகே. ஸோ அப்ப வந்து அட்ராக்ஷன் தான் ரைட். பார்த்தோனே. ஆனா லவ் வந்து ப்ரொபோஸ் பண்ணது, அக்செப்ட் பண்ணது எல்லாமே அவங்க எத்திராஜ் காலேஜ்ல சீட் கிடைச்சிருச்சு. இப்போ போயிட்டாங்க. ஆமா போயிட்டாங்க. அதாவது நீங்க அந்த 2 மாசத்துல இந்த அந்த 2 வேலைகள்லாம் பண்ணியிருக்கீங்க. மாசத்துல வந்து ஃபாலோ பண்ணி இன்ஸ்டா ஐடி இப்பதான் தெரியுது கண்டுபிடிச்சு நீங்க ஏன் வந்து ஸ்கூல்ல 85யும் அம்மா வீட்ல இருந்தீங்கன்னா கேட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் கல்யாணமே ஆயிடுச்சு. இல்ல அம்மா கேட்டுக்கோங்களேன். அம்மானால தான் இங்க கல்யாணமே சூப்பர் ஆனது. அதான் அதான். எப்படின்னா லவ் ஓகே ஆயிடுச்சு. அப்போ நான் 2ண்ட் இயர் படிக்கிறப்போ காலேஜ் ஈவென்ட் ஒண்ணு ம். பாடி பில்டிங் காம்படிஷன், இன்ட்ரா காலேஜ் காம்படிஷன்ஸ். அதுக்கு நான் என்னோட கேர்ள்ஸ் இருப்பாங்கல்ல, கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் எல்லாம். ரைட். அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன். இந்த மாரி அம்மா ஊர்ல இருந்து வராங்க காம்படிஷன் பார்க்க. ஓ! ஆர்த்தியும் கூட்டு வர சொல்லியிருக்கேன். ஓ! நீங்களும் வாங்க. ரைட். இன்ட்ரோடியூஸ் பண்ண மாரி இருக்கும். ரைட். பொண்ணுங்களோட பொண்ணுங்களா இருக்கப்ப ரைட். ஸ்பாட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் முடியாதுல்ல. தான் அப்படின்ற அந்த மாரி மாரி சொல்லல. தனியா கண்டுபிடிச்சுருவாங்க. கூப்பிட்டா ஆமா. மாட்டிப்பீங்க. அதனால நான் என்ன பண்றேன், இவங்கலாம் என்ன எனக்கே தெரியாம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிராங்க் பண்ணியிருக்காங்க. ஓ! எப்படின்னா, அம்மாவையும் ஆர்த்தியும் மட்டும் வர சொல்லிடலாம். ஆ. நம்ம வர வேணாம். ஓ! போக வேணாம் அப்படின்னு சொல்லிப்பேன். இது எனக்கு தெரியாது. ரைட். நான் ஸ்டேஜ் ஏறி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். ஒய்ஃப் மட்டும் தான் உட்கார்ந்துருக்காங்க. யாரையுமே காணோம். ரைட். பாடி பில்டிங் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆடிட்டோரியத்துல பசங்கலாம் கத்துறானுங்க. உன் ஆ. கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட போய் போஸ்ட் பண்ணு. கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட போய் போஸ்ட் பண்ணு. ம். அப்பா, மாமா, அம்மா, அ ஒய்ஃப் ரைட். எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. மாமா கண்டுபிடிச்சிட்டாரு. ரைட். லவ் பண்றான் ஆஹ. அப்படின்னு சொல்லி. இவங்க தான் பிக் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க ம். காலேஜுக்கு. ம். வர வழினால. ரிட்டர்ன் போய் அவங்கள வீட்ல இருந்து தான் கூட்டு வந்தாங்க. வீட்லனா இங்க நம்ம வீட்ல இருந்து காம்படிஷனுக்கு அம்மா கிளம்புறப்போ அதான் அம்மா போற தான் கூட்டு வந்தாங்க. ஆமா ஓ! காலேஜ் போற வழியில தான் அவங்க வீடும். ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நெனச்சு தான் கூட்டு வந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் கூட்டு வாங்கன்னு. ரைட். ரைட். அப்போ கூட்டு வரப்போ மாமா கண்டுபிடிச்சிட்டாரா, இறக்கி விட்ட உடனே என்ன ஆகுது, மாமா வந்து அம்மா கிட்ட சொல்றாங்க. ஆ. உன் பையன் லவ் பண்றான் போல அப்படின்னு சொல்லி. உடனே என்ன ஆகுதுன்னா, அடுத்த நாள் காலேஜ்ல லெபார்டரியில உட்கார்ந்துருக்கேன். கரெக்ட்டா எந்த லெபார்டரின்னு தெரியல. லெபார்டரியில உட்கார்ந்துருக்கிறப்போ ஒய்ஃப் கால் பண்றாங்க. இந்த மாரி ஆன்டி கால் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க? லவ் பண்றீங்களான்னு கேட்டாங்க. என்ன சொன்ன அப்படின்னு. ஆமான்ட்டேன். ம். அடி பாவின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், நான் லேப்க்கு மட்டும் தான் போவேன். ம். ஏன்னா அந்த லேப்ல இருக்கிற ஸ்டாஃப் மட்டும் தான் எனக்கு ப்ராக்ஸி போட மாட்டாரு. சாரி ஓகே. அட்டெண்டன்ஸ் போட மாட்டாரு. ரைட். ப்ராக்ஸியும் போட முடியாது. சரி உடனே இரு நான் வீட்டுக்கு போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் அங்க இருந்து அட்ரஸ் கிளம்பி வந்துட்டீங்க. கார் எடுத்துட்டு வந்துட்டேன். ஆ. வந்து வீட்டுக்கு வந்து பார்க்குறேன், எங்க அம்மா போய் லவ் பண்ற வயசா உனக்கு இது ஓ! அப்படின்னு சொல்லிட்டு, சரி போய் ஜாதகத்த கேட்டிருக்கேன் அவங்க கிட்ட. ஓ! அனுப்பிச்சு விடுறேன்னு சொல்றா. ஜாதகம் போய் ஈவினிங் பார்ப்பேன். ஆ.